ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமலும் வாழ்வு. அனைவருக்கும் அடியான நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த பரமபத சோபானத்தின் 7வது பாசுரத்தை இன்று அனுபவிக்கின்றோம். சோபானம் அப்படின்னா படிக்கட்டு அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தோம். அதாவது முதல் பாசுரம் ஒரு இன்ட்ரடக்ஷன், 2 மற்றும் 3 ஒரு சேத்திரனுக்கு வேகம் வருது. அந்த வேகம் வந்ததுக்கப்புறமா இந்த நிர்வேதம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நிர்வேதம் அப்படின்னாக்க ஒரு மனம் தளர்றது, இத்தனை காலம் வீணாக போச்சே அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறமா என்ன வரும்னாக்க விரக்தி வரும். சம்சாரத்தில் இருக்கிற விஷயங்கள் விரக்தியை தான் அந்த சேத்திரனுக்கு தரும். அதை தான் போன பாசத்துலையும் 6வது பாசத்துலையும் சொல்லியிருந்தார். நேற்றுக்கு அனுபவித்தோம். இன்றைக்கும் அதை தான் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். தந்திரங்கள் அளவல அறையாய் தனத்தால் மிக்க தார் வேந்தர் தொழ வைய மாண்டார் மாண்டார் சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகையின் விடமும் அற்று தனிவானாலும் இந்திரனும் ஏறு உயர் ஈசந்தானும் ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அந்நாள் நம் திருமால் நிலை கண்டார் நாகமெல்லாம் நரகென்று நற்பதமே நாடுவாரே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். தந்திரங்கள் அளவில் அறியார், அதாவது தந்திரங்கள் அப்படின்னாக்க இந்த இடத்துல சேனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சேனை எவ்வளோ அளவு அப்படின்றதே தெரியாதாம், அந்த அளவே அறியாதாம். அது மாதிரி இருந்த ராஜாக்கள் அது மட்டும் இல்லை, தனத்தால் மிக்க பெரிய செல்வேந்தர்கள் அவெல்லாம் தார்வேந்தர். தார்வேந்தர் அப்படின்னாக்கா அவள் கீழே சின்ன சின்ன சிற்றரசர்கள் இருப்பார் இல்லையா, ஒரு பெரிய ராஜாக்கு கீழே ஒரு சிற்றரசர்கள் இருப்பார் இல்லையா, அதை சொல்கிறார் தார்வேந்தர். அவெல்லாம் தொழலாம் இந்த ராஜாவை. தொழ வையம், வையம் ஆண்டா. வையம் அப்படின்னா உலகம், உலகம் ஆண்டா. ஆண்டார் மாண்டார், என்ன ஆனா ஒரு காலத்தில் செத்து போயிட்டா. ஆண்டார் மாண்டார். அவ மட்டும் இல்லை, அப்புறமா சொல்கிறார் சந்திரனும் சூரியனும் வீயும் காலம். சந்திரன் சூரியன் எதுவுமே இருக்காது பிரளய காலத்தில். அதுக்கப்புறமா தாரகையின், தாரகை அப்படின்னாக்கா நட்சத்திரம், ஸ்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தாரகையின் விடமும் அற்று தனிவானாலும், அந்த வானில் இருக்கிறது தாரகைகள் தான் இல்லையா, அது இல்லாமல் போயிடுது. ஆனால் தனிவாள் ஆடுறது ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்திரனும் ஏறு உயர் ஈசன் தானும். இந்திரனும் சொர்க்கமான இந்திர, அதாவது சொர்க்க பட்டணத்துடைய தலைவனான இந்திரன், அவனுடைய ஏறு உயர்ந்த ஈசன் தானும். ஏறு அப்படின்னாக்க காளை அப்படின்னு சொல்லி அர்த்தம். காளையை கொடியாக வச்சுட்டு இருக்கிற சிவனும். ஏறு உயர்ந்த ஈசன் தானும் ஈரிரண்டு முகத்தானும். ஈரிரண்டு 4, 4 முகங்கள் அப்படின்னாக்க பிரம்மாவுக்கு தான். ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அந்நாள், எதுவுமே இல்லை பிரளயத்தில், எல்லாமே போயிடுது. ஆனால் போகாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னாக்க பகவானுடைய வைகுண்டம். அப்படிதான், அது மட்டும்தான் இருந்தது. மீதி எல்லாமே போயிடுது. ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அந்நாள் நம் திருமால் நிலை கண்டார். அவ புரிஞ்சுக்கிறா இல்லை, இது எல்லாமே அழியக்கூடிய விஷயங்கள், ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்றது. நம் திருமால் நிலை கண்டார். நாகம் எல்லாம், நாகம் எல்லாம் அப்படின்னா இந்த இடத்துல நாகம் அப்படின்னாக்க பாம்போ மலையோ பொருள் அல்ல. இந்த இடத்துல நாகம் அப்படின்னாக்க பிரம்மாவுடைய சத்தியலோகம் வரைக்கும் எல்லா லோகங்களும் நாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாகம் எல்லாம் நரகு என்று, இது எல்லாமே நரகம் தான். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. என்ன, நரகத்துக்கு போனாக்க துன்பப்பட போகிறோம், சொர்க்கத்துக்கு போனால் இன்பம் பட போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ரெண்டுமே சரி, புண்ணியமும் சரி பாவமும் சரி, கழிஞ்சாக்க திரும்ப கீழே விழ வேண்டியது தான். இது எல்லாமே நரகு தான் என்று இதை யார் புரிஞ்சுப்பா அப்படின்னாக்க பரம பாகவதர்கள், பெருமாளை அவருடைய தன்மையை உணர்ந்து கொண்டவர்கள். அவ புரிஞ்சுப்பார். நரகென்று நற்பதமே, பெருமாளுடைய திருவடி அது எங்கே இருக்கும்? எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம பாத்துல இருக்குது, கோவிலில் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. ஆனால் அந்த நிஜமான ஒரு திருவடி அப்படின்றது ஸ்ரீ வைகுந்தத்தில் இருக்குது. அந்த திருவடியை அந்த வைகுந்தத்தை நாடுவாரே, நற்பதம் நாடுவாரே அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை சொல்லியிருக்கார். விரக்தி பருவத்தின் 2வது பாசுரம் இது. அடுத்த பாசுரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். அது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இந்த பாசுரத்தை இன்னொரு முறை அனுபவிக்கலாம். தந்திரங்கள் அளவிலா அறியா,
தனத்தால் மிக்க தார்வேந்தர் தொழ வையம் ஆண்டார் மாண்டார் சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகையின் விடமும் அற்று தனிவாளும் இந்திரனும் ஏர் உயர்ந்த ஈசன் தானும் ஈரெண்டு முகத்தானும் இல்லா அந்நாள் நம் திருமால் நிலை கண்டார் நாகமெல்லாம் நரகென்று நற்பதுமே நாடுவாரே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.